இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதை அறிந்த இவரின் நண்பர்கள் 6 பேர் சேர்ந்து இவரை கொடூரமாக இரக்கமற்ற முறையில் அடித்தார்கள். அதிலும் ஓங்கி ஒரு குச்சியை வைத்து அடித்தது நிமித்தமாக ஒற்றை கண் பார்வையை இழந்தார். வேல்ஸ் நாட்டின் ஜான் பனியன் என்று அழைக்கப்படக்கூடிய இவர் யார்? வாருங்கள், இந்த வார கூடார வாசல் தொடரில் என்னோடு இணைந்து பயிலுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துமஸ் ஈவென்ட்ஸ். ஒற்றைக்கண் பிரசங்கியார் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறவர். வேல்ஸ் நாட்டின் தலை சிறந்த 3 பிரசங்கியார்களில் இவர் நிச்சயமாக ஒருவராக இருப்பார். வேல்ஸ் நாட்டின் ஜான் பனியன் என்றும் அழைக்கப்படுகிறவர். ஒற்றைக்கண் பார்வை உடையவராக இருந்தாலும் கூட அந்த ஒற்றைக்கண் பார்வை வெள்ளி நட்சத்திரத்தை போல பிரகாசித்தது. 25 டிசம்பர் 1766 ஆண்டு பிறந்தார். கிறிஸ்துமஸ் தினத்திலிருந்து பிறந்ததினால் அவருக்கு கிறிஸ்துமஸ் ஈவென்ட்ஸ் என்று பெற்றோர்கள் பெயரிட்டார்கள். தகப்பனின் பெயர் சாமுவேல் ஈவென்ட்ஸ், தாயாரின் பெயர் ஜோவானா ஈவென்ட்ஸ். இவருடைய தாயார் பக்தி உள்ள ஸ்திரீயாக இருந்தார்கள். சிறுவயதில் கிறிஸ்துமஸ் ஈவென்ட்ஸுக்கு எல்லாவற்றிலும் பரத்தை குறித்த சிந்தையை ஊட்டி வளர்த்தார்கள். கிறிஸ்துமஸ் ஈவென்ட்ஸ் உடைய தகப்பனார் ஷூ செய்கிற தொழிலை செய்து வந்தார். 9 வயது சிறுவனாக இருந்தபொழுது தகப்பனார் மரித்தார்கள். குடும்பத்தில் வறுமை. அப்பொழுது இவர் குடும்பத்தின் சொந்தக்காரராகிய ஜேம்ஸ் அவர்கள் ஈவான்ஸுக்கு உண்பதற்கு உணவும் தங்குவதற்கு இடம் தருகிறேன் என்று சொல்லி இவரை வளர்த்து வந்தார்கள். ஜேம்ஸ் ஒரு கொடிய நபர், இரக்கமற்ற நபர். தன்னுடைய தோட்டத்தில் அநேக வேலைகளை வாங்கி மிகவும் கஷ்டப்படுத்தினார். 17 வயது ஆகும் போதும் கூட படிக்கவும் எழுதவும் தெரியாத நபராக கிறிஸ்துமஸ் ஈவென்ட்ஸ் இருந்தார். ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை கிறிஸ்துமஸ் ஈவென்ட்ஸுக்கு வைத்திருந்தார். கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அவர் வாழ்ந்த இடத்திலே ஒரு ஜெப கூட்டம் நடப்பதை கேட்டறிந்தார். போதகர் டேவிஸ் அவர்கள் நடத்தி வந்த இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. புதிய வாழ்வு இவருடைய வாழ்க்கையிலே பிறக்க ஆரம்பித்தது. படிக்கவும் எழுதவும் தெரியாத இவர் சோர்ந்து போகாமல் அருகில் உள்ள ஜனங்களிடத்துல பரிசுத்த வேதாகமத்தையும் இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகத்தையும் பெற்றுக்கொண்டு அருகில் உள்ள வயல்வெளிகளில் படித்து வந்தார். தன் நண்பர்களோடு சேர்ந்து இந்த புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தார். பின்னாட்களில் அவருடைய வாழ்க்கையின் சாட்சி சொல்கிறது. எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி ஆகிய 3 மொழிகளையும் சேர்த்து படிப்பதற்கு தேர்ச்சி பெற்றவராக காணப்பட்டார். ஒரே மாத கால அவகாசத்தில் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டார். இவருடைய வாழ்க்கையில் சுமார் 4 முறை மரணத்தின் விளிம்பை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. முதலாம் அனுபவம், ஒரு கெட்ட நண்பர்களின் கூட்டம் இவரை சேர்ந்து அடித்து உதைத்தது. ஆனால் தேவன் கிருபையாக இவரை காப்பாற்றினார். 2ஆம் அனுபவம், ஒரு சமயம் ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து திறந்த கத்தியோடு மேலிருந்து கீழே விழுந்தார். அப்பொழுதும் தேவன் அவரை காப்பாற்றினார். 3ஆம் தருணம், ஒரு சமயம் குதிரையின் மேல் ஏறி ஓட்டி சென்ற பொழுது அந்த குதிரை ஒரு குறுகிய பாதையில் ஓடியது. அப்பொழுதும் தேவன் அவரை காப்பாற்றினார். 4ஆம் சம்பவம், தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் எதிரிகளாக மாறி இரக்கமற்ற முறையிலே அவரை அடித்தார்கள். அப்பொழுது ஒரு கண் பார்வை இழந்தார். அப்பொழுதும் தேவன் கிருபையாக அவரை தப்பிக்க வைத்தார். அவர் கண் பார்வை இழந்த அதே இரவில் ஒரு சொப்பனத்தை கண்டார். நியாய தீர்ப்பின் நாளை குறித்ததான அந்த சொப்பனம். அந்த நாள் முதற்கொண்டு அவர் எப்படியாவது தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்தும் ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார். உடனடியாக அவருக்கு ஒரு சிறு ஜெப கூட்டத்திலே பிரசங்கிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த நாளிலே அவர் சொந்தமாக பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தவில்லை. அவர் செய்த பிரசங்கமோ ஒரு குறிப்பிலிருந்து எடுத்து பிரசங்கித்தார். அங்கிருந்த போதகர் டேவிஸ் அவர்கள் இதை கண்டுபிடித்து விட்டார். அது மாத்திரமல்ல, அன்று அவர் செய்த ஜெபமும் கூட அருமையாக இருந்தது. ஆனால் அந்த ஜெபமும் கூட சொந்தமாக அவர் செய்யவில்லை. ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்து அதை மனப்பாடம் செய்து ஜெபம் செய்தார். இதையும் போதகர் டேவிஸ் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார். ஈவன்ஸ் அவர்களுக்கு முழுக்கு ஞானஸ்நானத்தின் மேல் உடன்பாடு இல்லாமல் காணப்பட்டது. அவருடைய நண்பரான ஆமோஸ் அவர்களுக்கு
முழுக்கு ஞானஸ்தானத்தை பற்றிய அறிவை புகட்டினார். அன்று இரவே பரிசுத்த வேதாகமத்தை புரட்டி வாசிக்க ஆரம்பித்தார். சுமார் 40 இடங்களில் ஞானஸ்தானத்தை குறித்து ஆராய்ந்தார். ஆனால் ஓரிடத்தில் கூட குழந்தை ஞானஸ்தானத்தை பற்றி பரிசுத்த வேதத்தில் குறிப்பை எதுவும் அவர் காணவில்லை. அதனால் முழுக்கு ஞானத்தை குறித்து அவர் புரிந்து கொண்டார், ஒப்பு கொடுத்தார், ஞானஸ்தானம் பெற்றார். தன்னுடைய 20ஆம் வயதில் ஞானஸ்தானம் பெற்ற இவர் 23ஆம் வயதில் ஊழியத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்தார். 26ஆம் வயதில் வேல்ஸ் பகுதியில் சுமார் 10 இடங்களுக்கு ஊழியக்காரராக நியமிக்கப்பட்டார். இவர் படிக்க வேண்டும் என்று கொண்டிருந்த ஆர்வத்தை கண்ட போதகர் டேவிஸ் அவர்கள் படிப்பதற்கு ஒரு பள்ளியிலே வாய்ப்பு கொடுத்தார். ஈவன்ஸ் அவர்கள் மொத்த வாழ்க்கையிலே 6 மாதங்கள் மாத்திரமே பள்ளி அனுபவத்தை பெற்றிருந்தார். கிறிஸ்துமஸ் ஈவன்ஸை பொறுத்தவரை பரிசுத்த வேதாகமம் தான் தலை சிறந்த புத்தகம். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வெளிச்சம் இந்த பரிசுத்த வேதாகமம் என்று விசுவாசித்தார். இவருடைய ஊழியத்தின் வல்லமைக்கு ஜெபம்தான் முக்கிய காரணம் என்று சாட்சி கொடுக்கிறார். தினமும் காலையில் 3 மணி நேரங்கள் தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தை உடையவராக காணப்பட்டார். எந்த ஒரு புதிய ஊழிய ஸ்தலத்துக்கு சென்றாலும் முதலில் அவர் செய்யக்கூடிய காரியம் அனைவரையும் கூட்டி சேர்த்து உபவாச ஜெபத்தை வைத்து ஆரம்பிப்பாராம். அதன் பிறகு எழுப்புதலும் எழுச்சியும் அந்த இடத்தில் காணப்படும். கிறிஸ்துமஸ் ஈவன்ஸ் அவர்களுக்கு ஒரு விசேஷித்த வரன் இருந்தது. புது குழுக்களை ஆரம்பிப்பதற்கும் புதிய ஆலயங்களை கட்டுவதற்குமான ஒரு வரன். தடைகள் எவ்வளவு இருந்தாலும் கூட நிச்சயமாக தேவனுடைய கிருபையினாலே நாம் பலன் பெற்று ஊழியம் செய்ய முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் கிறிஸ்துமஸ் ஈவன்ஸ். இவருடைய கல்லறை பிரசங்கம் மிகவும் பிரசித்தி பெற்ற பிரசங்கம். ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய நபராக இவர் காணப்பட்டார். மிகுந்த அதிக கற்பனை திறனோடு பிரசங்கக்கூடியவராக இவர் காணப்பட்டார். அனுதினமும் 2 பிரசங்கங்களாவது செய்தார். இதுதான் என்னுடைய கடைசி பிரசங்கம் என்று சொல்லியே அவர் மேடைக்கு சென்றார்.